சிந்தனை பாதுகாப்பிற்கான சாபியா சேனல் மற்றும் மாவநிலை ஷரஃபியா அரபு கல்லூரி வழங்கும் ஆன்லைன் மூலமான பாடநெறி. தலைப்பு இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் ஷரஹ் சுன்னா நூலுக்கான விளக்க உரை. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, அன்பிற்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஷரஹ் சுன்னா என்ற இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூலுடைய விளக்க உரை வகுப்பின் 4வது பாடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக நாம் இமாம் முஸனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி குறிப்பிடக்கூடிய சில அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நாம் பார்த்தோம். அவன் ஒருவன், அல் வாஹித், அஸ்-ஸமத், அவன் எவ்வித தேவையுமற்ற தலைவன், அல்லது இன்னும் சில சலஃப் அறிஞர்கள் சொல்வது போன்று அல்லது லா ஜௌஃப லஹு, நபித்தோழர்கள் சஹாபாக்கள் பலர் சொல்லியிருக்கிறார்கள், என்ன, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இடைவெளியும் அற்றவன். அப்படி என்றால் எந்தரையும் உண்ணாத குடிக்காதவன் என்பதுதான் அவருடைய கருத்து. எந்த உணவு தேவையோ குடிக்கக்கூடிய தேவையோ அற்றவன் என்ற கருத்தை அது கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம் எத்தகை சாஹிபத்தன் வலா வலதன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எந்த ஒரு மனைவியையோ அல்லது பிள்ளையோ எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை, மனைவியும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அன்னா யகூனு லஹு வலதுன் வலம் தகுல் லஹு ஸாஹிபா, மனைவி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எங்கிருந்து பிள்ளை வரப்போகிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காஃபிர்கள் கேட்டது போல அவனுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது, படைப்பிடங்களில் யாரும் எந்த விதமான உறவும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்பதைத்தான் இந்த சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா தெளிவுபடுத்துகிறது. அந்த கருத்தை தான் இந்த ஆசிரியர் அவர்களும் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் ஆசிரியர் சொல்லக்கூடிய விடயம் என்ன, ஜல்ல அனில் மசீல் ஃபலா ஷபீஹ லஹு வலா அதீல் அஸ்-ஸமீஉல் பஸீர் அல் அலீமுல் கபீர் அல் மனீஉர் ரஃபீ என்று அல்லாஹ்வை பற்றி சில முக்கியமான சில விதிமுறைகளை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது முதலாவது, நிகரை விட்டு உயர்ந்தவர், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நிகரும் கிடையாது. எனவே அவனுக்கு ஒப்பான எதுவும் இல்லை, நிகரானதும் எதுவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகராகவும் எதுவும் கிடையாது, அது மாத்திரமன்றி அவனுக்கு ஒப்பாக கூட கிடையாது. நிகர் இல்லாவிட்டால் ஒப்பாகவாவது ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அப்படியும் கிடையாது. அதே போல அவன் கேட்பவன், பார்ப்பவன், அதே போல அறிந்தவன், நுணுக்கமான அறிவுடையவன். ஹபீர் என்று சொன்னால் நுணுக்கமான அறிவுடையவன், பலம் பொருந்தியவன். அல் மனியா என்று சொன்னால் அவனை யாராலும் எந்த விதமான அவனுக்கு தீங்கும் விளைவிக்க முடியாத அளவு மிகவும் பலம் பொருந்தியவன். அதே போல அர் ரஃபீ, உயர்ந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே இருக்கிறான், அவனுடைய கண்ணியமும் உயர்ந்தது என்ற பல கருத்துக்களை கொண்ட விடயத்தை ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே தான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன. அதாவது லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அதாவது இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த விதமான நிகரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய சில பெயர்களை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய சில பெயர்களை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர்களை பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய பெயர்களை போன்றதல்ல. மாற்றமாக அதற்கும் இதற்கும் இடையிலே உள்ள முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய பெயர்கள் அனைத்தும் அந்த பெயர்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொந்தமானவன். ஒவ்வொரு பெயரும் உள்ளடக்கி இருக்கும் கருத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொந்தமானவன். அர் ரஃபீ, உயர்ந்தவன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு உயர்வு இருக்கிறது. சமீ என்றால் அல்லாஹ் தஆலாவுக்கு கேட்கும் ஆற்றல் இருக்கிறது. இப்படி கதீர் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் குத்ரத் இருக்கிறது. அலீம், அல்லாஹ் தஆலா அறிந்தவன் என்று சொன்னால் அவனிடத்தில் அறிவு இருக்கிறது என்ற இந்த பெயர்களுடைய கருத்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொந்தக்காரனாக இருக்கிறார். ஆனால் படைப்பிடங்களை பொறுத்தவரையிலே அப்படி இல்லை. பேர் ஒன்றிருக்கும், அவருடைய செயற்பாடு இன்னொன்றாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள பெயர்களில் உள்ள முக்கியமான வித்தியாசம், அல்லாஹ்வுடைய பெயர்களில் உள்ளடக்கத்தை
உள்ளடக்கம் அவனுக்கு சொந்தமானது. ஆனால் அடியார்களில் சிலர் பெயர் வைத்திருந்தாலும் நாசிர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அநியாயம் அட்டூழியம் இழைக்கக்கூடியவராக இருப்பார். ஆதில் நீதமானவன் என்ற பெயரை வைத்திருப்பார், ஆனால் பெரும் அநியாயக்காரனாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. அல்லாஹுடைய ஒவ்வொரு பெயருக்கும் உரிய பண்புகள் அவரிடத்திலே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவேதான் இந்த இடத்திலே ஆசிரியர் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை வேறாக சொல்லாமல் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்புகளும் உள்ளடங்கிவிடும். அல்லாஹ்வுடைய பண்புகளும் அந்த இடத்திலே உள்ளடங்கிவிடும் என்பதனால் பெயரை மாத்திரம் கூறி இந்த இடத்திலே சுருக்கிக் கொள்கிறார். இப்ப இந்த இடத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் பண்புகளையும் சொல்வதோடு அதற்கு நிகர் எதுவும் கிடையாது, அதற்கு உவமை எதுவும் கிடையாது என்று சொல்கிறார். இதுதான் அஹ்லு சுன்னாக்களிலே காணப்படக்கூடிய வழிமுறை. அஹ்லு சுன்னாக்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் திருநாமங்கள் விடயத்தில் கடைபிடிக்கக்கூடிய அவர்கள் மிக முக்கியமான விதிமுறையை ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார். என்ன விதிமுறை என்று கேட்டால், இஸ்பாத்து மா அஸ்பதஹு அல்லாஹு லினஃப்ஸிஹி வ அஸ்பதஹு லஹு ரசூலுஹு மின் கைரி தம்சீலின் வலா தக்யீஃபின். அல்லாஹ் ரசூலும் அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருப்பதாக பெயர்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்களோ அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மின் கைரி தம்சீலின், அவற்றுக்கு நாம் எந்த விதமான நிகரும் உதாரணமும் கூறாமல், வலா தக்யீஃபின், எந்த விதமான விதமும் கற்பிக்காமல் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஷூராவுடைய 11வது வசனத்திலே இந்த விதிமுறையை மிக தெளிவாக சொல்கிறார். லைஸ கமித்லிஹி ஷை, அல்லாஹ்வை போன்ற எதுவுமே கிடையாது. லைஸ கமித்லிஹி ஷை வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவராகவும் பார்ப்பவராகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்துல முதலாவது என்ன சொல்கிறார் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை என்பதை சொல்லிவிட்டார். அப்படி சொன்னவுடன் சிலர் நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுவுமற்ற ஒன்று அப்படி என்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெறுமனே கற்பனை, அல்லாஹ் தஆலா வெறும் ஒரு கற்பனை பாத்திரம்தான் என்று மக்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அதனை தொடர்ந்து என்ன சொல்கிறான்? வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறார். அப்ப எனவே அல்லாஹ்வுக்கு என்று பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு என்று பண்புகளும் இருக்கின்றன. அல்லாஹ்வை போன்ற எதுவுமே இல்லை என்பதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு எந்த பண்புகளும் இல்லை, எந்த பெயர்களும் இல்லை என்று ஆகிவிடுவதில்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்ல வருகிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அதற்கு நிகர் எதுவும் இல்லை என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் இணைத்து நாம் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் பெயர்களையும் புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி புரியாமல் அல்லாஹ்வுக்கு நிகரான எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் அவனுக்கு சொன்ன பண்புகளையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு தீவிர கட்டத்துக்கு நாம் சென்றுவிடக்கூடாது. அந்த கட்டத்தை தான் அந்த வழிகட்ட பிரிவினர்கள், அதிகமானவர்கள் வழிகட்ட பிரிவினர்கள் செய்தார்கள். முத்தஸிலாக்கள், ஜஹமியாக்கள், அவர்களை பின்பற்றிய பின்னால் வந்த கொள்கைவாதிகள் அப்படி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? அவர்களுடைய நோக்கம் நல்லது. அல்லாஹ்வை போன்ற எதுவுமே இல்லை என்ற எண்ணத்திலேதான், அல்லாஹ்வுக்கு எதனையும் ஒப்பாக்கிவிடக் கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்திலேதான் முத்தஸிலாக்கள் உட்பட பலரும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய பண்புகளிலே அவர்களுக்கு நினைத்த சித்தாந்தங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அதே போல அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் எல்லாம் எப்படி இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து அதனை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளாமல் அவர்களாக சில விடயங்களை கற்பனை செய்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்திலே விவாதம், விதண்டாவாதம் செய்வதற்கு ஆரம்பித்ததுடைய விளைவுதான் இப்படியான வழிகேடுகள் தோன்றுவதற்கு காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு உடைய பண்புகளை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எமது உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய ஒரு தப்பபிப்பிராயம் ஏற்பட்டு விடுமா என்று கேட்டால் ஒரு நாளும் ஏற்பட முடியாது, ஒரு நாளும் ஏற்படக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா லைஸ கமித்லிஹி ஷைஉன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு பண்பை அல்லாஹ் தஆலா கேட்கிறார் என்று சொன்னால் யாரும் நம்மை போன்று அல்லாஹ் தஆலா நம்மை போன்ற பல தேவைகள் அல்லாஹ்வுக்கு கேட்பதற்கு இருக்கிறது. உறுப்புக்கள் தேவை, கேட்பதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு எம்மை போன்ற உறுப்புக்கள் தேவை. காதினுடைய ஒவ்வொரு நமக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இல்லாவிட்டால் நம்மால் கேட்க முடியுமோ கேட்க முடியாதோ அதே போன்று அல்லாஹ்வுக்கும் தேவைப்படும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்யக்கூடாது.
அதே போல பார்ப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய என்னென்ன பண்புகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றுக்கு நாம் ஒரு முறையை கற்பிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் நம்மால் அதனை கற்பனை செய்வதற்கு நாம் அல்லாஹ்வை யாரும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வை நாம் யாரும் நேரடியாக பார்க்கவில்லை. பார்க்காமல் நம்மால் எதனையும் கற்பனை செய்ய முடியாது. ஏனென்றால் உலகத்திலே நாம் நமது அறிவுக்கு உட்பட்ட நமக்கு தெரிந்த நம்மால் புரிய முடியுமான விதத்திலே மாத்திரம்தான் நம்மால் கற்பனை செய்ய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் தஆலா நமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவன். இந்த உலகத்தினுடைய விதிகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய விதிகளுக்கே அப்பாற்பட்டவனாக இருக்கிறார். அப்ப எனவே நாம் எப்படித்தான் சிந்தித்தாலும் இந்த உலக வரம்பை விட்டு நாம் வெளியே செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலாவை காலம் கட்டுப்படுத்த மாட்டாது. இந்த உலகத்தினுடைய காரண காரியங்கள் அல்லாஹ்வை கட்டுப்படுத்த மாட்டாது. எனவே நாம் எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை சொல்லப்பட்டால் அதனை நாம் இந்த உலகத்தினுடைய அடிப்படையில் வைத்து நாம் நோக்க முடியாது. இதனை கவனத்தில் கொள்ளாததன் காரணமாகத்தான் பல பிரிவினர்கள் வழிகட்டு சென்றார்கள். வழிகட்டு சென்று அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மறுப்பதற்கு ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு இந்த உலகத்திலே தெரியும், நமது கற்பனையிலே உள்ளதை வைத்துதான் நாம் ஒன்றை சிந்திப்போம். உதாரணமாக ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து எங்களுக்கு மத்தியிலே கதைத்தால் நாம் அவர் என்னிடத்திலே ஒருவர் வந்தார், என்னுடன் பேசினார், உட்கார்ந்து கதைத்தார் என்று சொன்னால் எமக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்? குறிப்பிட்ட ஒரு தோற்றம் நமது உள்ளத்திலே நமது எண்ணத்திலே தோன்றும். அவர் யாரை பற்றி பேசுகிறாரோ அவரை பற்றி ஒரு எண்ணம் வரும். இப்படியான மனிதர் தான் இவ்விடத்திலே வந்திருப்பார், இந்த விடயங்களைத்தான் பேசியிருப்பார் என்ற ஒரு எண்ணம் வரும். அதே போல ஒரு மேற்குலகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் எங்களிடத்திலே உரையாடினால் அப்பொழுது நமது உள்ளத்திலே தோன்றக்கூடிய எண்ணம் வேற, கற்பனை வேறாக இருக்கும். ஒரு ஆப்பிரிக்கா சகோதரர் பேசினால் அப்பொழுது நமது உள்ளத்திலே தோன்றக்கூடிய எண்ணம் வேறு. அதே நேரத்தில் ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த மேற்குலகை சேர்ந்த அல்லது ஆசியாவை சேர்ந்த ஒரு அரபுலகை சேர்ந்த ஒருவர் எங்களுடன் உரையாடினால் அவர் சொல்லக்கூடிய அந்த மனிதரை பற்றிய எண்ணம் நம்மிடத்திலே வேறாக இருக்கும். அதே போலதான் காலத்தை பொறுத்தவரையிலே தற்காலத்திலே ஒருவர் வந்து என்னிடத்திலே சொன்னால் ஒருவர் நமது நாட்டிலே ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருவர் வந்தார் என்று சொன்னால் நாம் எப்படி கற்பனை செய்வோம்? அவர் ஒரு வாகனத்திலே வந்திருப்பார் என்பதாக நாம் கற்பனை செய்வோம். அதே நேரத்தில் ஒரு உலகத்திலே ஒரு கோடியிலே உள்ள ஒரு மனிதர் இடத்திலே ஒரு மனிதர் இன்னொரு உலகத்தில் இன்னொரு பகுதியிலே இருந்து வந்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அவர் விமானத்திலே வந்திருப்பார் என்று நாம் கற்பனை செய்வோம். ஏன்? இவைகளெல்லாம் நமது அனுபவத்துக்கு உட்பட்டவைகள். இதை போன்றுதான் உணவு வகைகளை யாராவது எங்களுக்கு மத்தியிலே பேசினாலும் பேசக்கூடியவரை பொறுத்து, பேசக்கூடிய இடத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து அவர் என்ன உணவை சாப்பிட்டிருப்பார், அந்த உணவு எப்படி இருக்கும் என்ற கற்பனைகள் எல்லாம் நமது உள்ளத்திலே வந்து போகும். ஆனால் ஒரே விடயம் தான், இரண்டு பேர்களும் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான். நான் உணவு உண்டேன், காலை சாப்பாடு சாப்பிட்டேன் என்று ஒரு அரபுலகத்திலே சொல்லக்கூடிய ஒருத்தர் சொன்னால் அது விடயம் ஒன்றுதான். இலங்கையில் உள்ள ஒருவர் அல்லது இந்தியாவில் உள்ள ஒருவர் சொன்னாலும் எல்லாம் விடயம் ஒன்றுதான், சாப்பிட்டேன் என்றுதான். ஆனால் நமது எண்ணத்திலே வருவது என்ன? ஒரு அரபுலகத்திலே உள்ளவர் சாப்பிட்டார் என்று சொன்னால் அந்த இடத்திலே நமது கற்பனை வேறாக சிந்திக்கும். அதாவது இலங்கையில் ஒருவர் அல்லது இந்தியாவில் ஒருவர் சாப்பிட்டேன் என்று சொன்னால் அந்த இடத்திலே நமது உள்ளத்திலே தோன்றக்கூடிய உணவுகள் வேறாக இருக்கும். காரணம் என்ன? நமது அனுபவங்களின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்றோம். ஏன்? நாம் கண்டவற்றை விற்றும் கண்டவற்றை வைத்து நாம் ஒப்பீடு செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஏதாவது உதாரணங்கள் நமது கண்ணு கெட்டிய விதத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. கற்பனையிலும் கிடையாது, கனவிலும் கிடையாது, நேரடியாகவும் நனவிலும் இல்லை, கனவிலும் இல்லை. அல்லாஹ்வை நாம் காணவில்லை. அப்ப எனவே தான் அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய பண்பொன்றை சொல்லப்பட்டால் அதற்கு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். எனவே அந்த பண்பை நாம் ஏற்றுக்கொண்டால் பல்வேறு விதமான விபரீத விளைவுகள் வந்துவிடும் என்று நாம் கூறிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது? அவற்றை மறுப்பதற்கு முன்வரக்கூடாது.
அதனால் தான் சிலாக்கள் என்ன சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு இந்த பண்பை, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்று உதாரணமாக சொன்னால், அப்படி என்றால் அல்லாஹ் என்ற ஒரு அல்லாஹ்வுக்கு ஜிஸ்மு வந்துவிடும், அல்லாஹ்வுக்கு ஒரு திசை வந்துவிடும் என்பதெல்லாம் கற்பனை பண்ணுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் உலகத்திலே ஒருவர் அரிசிலே இருப்பது இருக்கிறார் என்று சொன்னால், அல்லது உலகத்திலே ஒருவர் ஒரு இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு ஜிஸ்மு தேவைப்படும், அவருக்கு இடம் தேவைப்படும், அவருக்கு திசை தேவைப்படும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ்வுக்கும் அப்படி ஏற்பட்டு விடுமோ என்று அவர்கள் பயப்பட்டுதான் அப்படி அல்லாஹ்வுடைய பண்புகள் இல்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்துக்கு ஒரு நாளும் இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதியிலே அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை சொன்னவுடன், அப்படி அல்லாஹ் தஆலா இறங்கி வந்தால் அவருடைய அரிசி அந்நேரத்தில் அரிசியிலே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று மனிதன் என்ன செய்கிறார்? கற்பனை செய்வது. அதாவது உலகத்திலே ஒருவர் இறங்கி வருவார் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து இறங்கி வந்தால்தான் அந்த வேலை நடக்கும். எனவே அதை போன்று அல்லாஹ்வை அவர்கள் கற்பனை செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா அப்படி இறங்கி வருவது கிடையாது என்று தெளிவான ஹதீஸ்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விடுவார்கள். எனவே இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படித்தான் என்ன செய்தார்கள் இந்த காபிர்கள்? ரசூலுல்லாஹ்விடத்திலே இந்த குல் வல்லாஹு அஹத் சூரா இறங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த சம்பவம், காபிர்கள் வந்து என்ன கேட்டார்கள்? எங்களுக்கு எப்படி உறவுகள் இருக்கின்றார்களோ, எங்களை பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, அதை போன்று அல்லாஹ்வுக்கும் இருக்கிறார்களா என்று வந்து கேட்டார்கள். ஏன்? உலகத்திலே அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். உலகத்திலே எது ஒன்று நடப்பதாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு காரணம் இல்லாமல் உருவாக முடியாது. எனவே அல்லாஹ் எப்படி உருவாகினான் என்பதுதான் அவர்களுடைய சந்தேகம். எனவே அல்லாஹ் தஆலா அதனை மறுத்துதான் அந்த குர்ஆன் வசனங்களை இறக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே சில விதிமுறைகள் இருக்கின்றன, சில விதிகள் இருக்கின்றன. உதாரணமாக ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இந்த ஈர்ப்பு சக்தி நமக்குத்தான். அல்லாஹ்விடத்திலே அந்த ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அது கட்டாயம் கிடையாது. இந்த ஈர்ப்பு சக்தியை அறியாத ஒரு இடத்துல இந்த ஈர்ப்பு சக்தியை போய் சொன்னால் அவர் என்ன சொல்வார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். உதாரணமாக அதே போலதான் காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் காலத்தை அறிவதற்காக வேண்டி சூரியனை சந்திரனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் காலத்தை தீர்மானிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த சூரியனும் சந்திரனும் தேவையா? இந்த கோள்கள் அல்லாஹ்வுக்கு அவசியமானதா? அதெல்லாம் அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வேண்டிதான் அவற்றை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், மனிதர்களுக்காக வேண்டி. அப்ப நாம் கேட்கக்கூடாது என்ன, சூரியனை படைப்பதற்கு முன்னால் எப்படி காலம் இருந்தது, எப்படி நேரம் இருந்தது என்றெல்லாம் நாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு அவைகள் எதுவுமே அவசியமற்றவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். நமது பலவீனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்ததன் காரணமாக இந்த காலத்தை நேரத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு வழிமுறை இல்லை என்று சொன்னால் நம்மால் உலகத்திலே வாழ முடியாது, நமது காரியங்களை நிறைவேற்ற முடியாது என்ற காரணத்தில் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அதனை போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய நன்மை தீமைகளை எழுதுவதற்காக வேண்டி ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய என்று மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நினைத்தால் எந்த மலக்குமார்களையும் அல்லாஹ் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மலக்குல் மௌத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலாவே என்ன செய்யலாம்? எங்களுடைய பாவங்கள் தீமைகளுக்கு ஏற்ப அதற்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா நேரடியாக அவனை நம்மை மரணிக்க செய்து அவன் தன்மையை தரலாம். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? நாம் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அதாவது நாம் நமக்கு தண்டனை வழங்கப்படுவதிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த பட்டோலைகளை வைத்திருக்கிறான், மறுமை நாளிலே விசாரணை என்று வைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்காக நமது பலவீனத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியவைகள். அல்லாஹ்வுக்கு இவைகள் எல்லாம் அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரி, இந்த இடத்திலே ஆசிரியர் அவர்கள் இமாம் முஸலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இஸ்மாயில் இப்னு யஹ்யா அல் முஸலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய விடயங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அது சம்பந்தமான தவறான சிந்தனைகளை பற்றி அவர்கள் சொல்லவில்லை. ஏனென்றால் அறிஞர்கள் அவர்களுடைய எழுத்துக்களும் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கும். சில வேளை சத்தியத்தை சொல்வது மாத்திரம்தான் நோக்கமாக இருக்கும். இன்னும் சில வேளை சத்தியத்தை சொல்வது அதற்கு மாற்றமான கருத்துக்களுக்கு மறுப்பு வழங்குவது. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் எழுதுவார்கள். இந்த இடத்திலே சத்தியத்தை தெளிவுபடுத்துவதுதான் நோக்கமாக இருக்கிறது. அசத்தியத்தை பற்றி தெளிவுபடுத்த போனால் அதுக்கு மறுப்பு கொடுக்க போனால் அதுக்கு முடிவு இருக்க மாட்டாது. ஏன்? அசத்தியம் என்பது ஒரு முடிவற்றது. சத்தியம்தான் ஒரு வரையறைக்குட்பட்டது. அதனை இலகுவாக அடைந்து கொள்ளலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஒன்றுதான் ஹக்காக இருக்கும். அசத்தியம் என்பதற்கு வரையறையே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு கூற்று பதியப்படுகிறது. இன்னல் இல்ம நுக்தத்துன் கப்பரஹுல் ஜுஹால். இந்த அறிவு என்பது ஒரு புள்ளிதான். ஆனால் அறிவியினர்கள் தான் இதனை அதிகரித்து விட்டார்கள். புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் சொன்னதன் விளைவுதான் இன்று மிக பெரும் அளவிலே அவர்களுக்கு மறுப்பு வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு பண்பு ஆலின் அலா அர்ஷிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். வஹுவ தானின் பிஇல்மிஹி மின் ஹல்கிஹி. இன்னும் ஒரு நுஸ்காவிலே, சில நுஸ்காக்களில் ஆலின் அலா அர்ஷிஹி என்று மாத்திரம் இருக்கு. இன்னும் சில நுஸ்காக்களிலே ஆலின் அலா அர்ஷிஹி பிதாத்திஹி என்பதாகவும் இடம்பெற்றிருக்கிறது. ஆலின் அலா அர்ஷிஹி ஃபீ மஜ்திஹி பிதாத்திஹி என்பதாகவும் சில பிரதிகளிலே இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சில பிரதிகள் ஆலின் அலா அர்ஷிஹி வஹுவ தானின் பிஇல்மிஹி மின் ஹல்கிஹி என்பதாக மாத்திரம் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அடுத்த பிரதியில் இருப்பது போல ஃபீ மஜ்திஹி பிதாத்திஹி, தனது தாத்துடன் சேர்ந்து அவனுடைய கண்ணியத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அதே போல வஹுவ தானின் பிஇல்மிஹி மின் ஹல்கிஹி, தனது அறிவினால் அடியார்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். படைப்பினங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அடியார்கள் அல்ல, படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தனது அறிவினால் நெருக்கமாக இருக்கிறான். அவனுடைய தாத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்று ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். அஹாத இல்முஹு பில் உமூரி, அனைத்து விடயங்களையும் அவனுடைய அறிவு சூழ்ந்து இருக்கிறது. அவனுடைய அறிவு அனைத்து விடயங்களையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார். அப்ப இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேலால் இருக்கிறான் என்ற கருத்தை ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேலால் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இதிலே எந்த விதமான இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே, ஆரம்பகால அறிஞர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்கவில்லை. இந்த விதமான முத்தஸிலாக்கள் தோன்றுவதற்கு முன்னால், இந்த ஜஹமியாக்கள் என்று வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றுவதற்கு முன்னால் எந்த விதமான மாற்று கருத்தும் அறிஞர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கவில்லை. இஜ்மாவான ஏகோமனதான கருத்து தான் அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறார் என்பது. அதனைத்தான் இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா நகூலு வத்தாபிஊன முத்தவாஃபிரூன. தாபிஈன்கள், அதாவது சஹாபாக்களை சந்தித்த அந்த தாபிஈன்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், இன்னல்லாஹ ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மேல் இருக்கிறான். பாயினும் மின் ஹல்கி, தனது அடியார்களை விட்டு வேறாக அர்ஷின் மீது அவன் இருக்கிறான். அதாவது அடியார்களுடன் சேர்ந்து இருக்கவில்லை அல்லாஹ் தஆலா, மாற்றமாக பிரிந்து அடியார்களை விட்டு விலகி அர்ஷின் மீது இருக்கிறான் என்பதாக இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்று இன்னும் பல அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது மேலே தான் இருக்கிறான். அடியார் இந்த படைப்பினங்களுக்கு மேலால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அதனைத்தான் எல்லா மனிதருடைய இயல்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என்ன விதமான ஒரு சோதனை வந்தாலும் அவனுடைய உள்ளம் எங்கே திரும்புகிறது? வானத்தை நோக்கிதான்
திரும்புகிறது. ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் துவா கேட்கும் பொழுது கையை எங்கே உயர்த்துவார்கள்? வானத்தை நோக்கித்தான் உயர்த்துவார்கள். வானத்தை நோக்கித்தான் உயர்த்துவார்கள். அதற்கு சிலர் என்ன விளக்கம் சொல்வார்கள்? வானம் என்பது துவாவினுடைய கிப்லா என்பதாக சொல்வார்கள். கிப்லா என்று சொல்வது கையை தூக்கி உயர்த்துவதற்கு கிப்லா என்று சொல்வதில்லை. உலகத்திலே அரபு மொழியிலே முகத்தால் எதிர்நோக்குகிறோமோ அதற்குத்தான் கிப்லா என்பதாக சொல்லப்படும். அப்ப எனவே கையை உயர்த்துவதன் காரணமாக வானம் கிப்லாவாக மாற மாட்டாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது நிலையாக உயர்ந்து விட்டார். அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது நிலையாகி உயர்ந்து விட்டார். இஸ்தகர்ர என்பதாக சலஃப் அறிஞர்கள் சொல்வார்கள். அல்லது இர்தஃபஅ, உயர்ந்து விட்டார். அர்ஷின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அது எப்படி இருக்கிறான், எந்த விதத்தில் இருக்கிறான், அந்த அரசினுடைய அளவு என்ன, அரசின் மீது அல்லாஹ் தஆலா எப்படி இருப்பான் என்ற கேள்வி எல்லாம் நமது உள்ளத்தில் வர முடியாது. ஏன்? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு உவமையான எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிகரான எதுவுமே இந்த உலகத்திலே கிடையாது. நாம் கற்பனை செய்வதற்கு எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசின் மீது இருக்கிறான் என்பதாக சொல்லியிருக்கிறான். எனவே நாம் அதிலே மாற்று கருத்துக்கள் கூற முடியாது. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறார் என்றால் என்ன கருத்து என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்வதும் தவறு. ஏனென்றால் அது இஸ்திவா மஅலூம். இஸ்திவா என்று சொன்னால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். அரபு மொழியிலேயும் தெரியும். சலஃப் அறிஞர்கள் இஸ்திவாக்கு கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உயர்ந்து விட்டான் அல்லது அல்லாஹ் தஆலா நிலையாகிவிட்டான், அர்ஷின் மீது நிலையாகிவிட்டான் என்றெல்லாம் அறிஞர்கள் மிக தெளிவாக கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் அதிலே நமது அறிவை நுழைக்க வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த உலூம், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்ற இந்த பண்பு இரண்டு பகுதியை கொண்டது. ஒன்று உலூவு ஸாத், அல்லாஹ் தஆலா தனது ஸாத்துடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே இருக்கிறான். அதே போல அவனுடைய கண்ணியமும் உயர்வானது. அல்லாஹ் தஆலா கண்ணியம் உயர்வானது. இந்த பிற்காலத்திலே வந்து இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை மறக்கக்கூடிய கூட்டத்திலே உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் தஆலா அவனுடைய பண்பு மாத்திரம்தான், அவனுடைய கண்ணியம் தான் உயர்வானவன், அவனுடைய கண்ணியத்தில் அல்லாஹ் தஆலா உயர்வானவன். ஆனால் அவனுடைய அந்த அல்லாஹ்வுடைய தாத் மேலே இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய கண்ணியம் மாத்திரம்தான் உயர்வானது. அல்லாஹ் உயரத்திலே அனைத்து வானங்களுக்கு மேலால் அரிசிக்கு மேலால் இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது என்பதாக சொல்வார்கள். இது மிக தவறு. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஏகமனதான கருத்துக்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்தி வ மா யخرج மின்ஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஹதீதிலே என்ன சொல்றான்? ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை பூமியை 6 நாட்களில் படைத்துவிட்டு அதற்கு பின்னால் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்? யஅலமு மா யல்ஜு ஃபில் அர்தி வ மா யخرج மின்ஹா. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறார் என்பதற்காக இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் தெரியாது என்பது கருத்தல்ல. மாற்றமாக அல்லாஹ் தஆலா அவை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை அந்த வசனம் சொல்கிறது. அதே போலதான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் என்று சூரத்துல் ஹதீதிலே 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறார் என்றும் சொல்கிறான். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறார் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை சலஃப் இந்த ஆரம்ப கால சஹாபாக்கள் தாபிஈன்கள் தெளிவுபடுத்தும் போது எப்படி சொன்னார்கள்? பிஐல்மிஹி, அவன் உங்களுடன் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான், உங்களை கவனித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டு நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடன் அவன் இருக்கிறான் என்பது கருத்து. இல்லாமல் எல்லோருடனும் அல்லாஹ் தஆலா சேர்ந்து ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று நாம் புரியக்கூடாது. அப்படி புரிவதற்கு அரபு மொழியிலே வாய்ப்பில்லை. அரபு மொழியில அப்படி புரிய முடியும். மா என்ற வார்த்தை உங்களுடன் என்று சொன்னால் சேர்ந்திருப்பதை குறிக்காது, மாற்றமாக கவனித்துக் கொண்டிருப்பதையும் அது குறிக்கும். எனவே அந்த அர்த்தத்திலே தான் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆரம்ப கால அறிஞர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஏனைய அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ்
விதியை பற்றி ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது சம்பந்தமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.